அனைவருக்கும் வணக்கம். விஷ்ணு விஷால் நடிப்பில் வெளிவந்திருக்கிற கட்டா குஸ்தி 2 படம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துடலாங்க. நம்ம படம் பார்க்க போகும்போது பார்த்தீங்கன்னா, கட்டா குஸ்தி 1ஓட தொடர்ச்சியாக எப்படி இந்த படத்தை எடுக்க போகிறாங்க, அதாவது அடுத்த கட்டம் எப்படி இருக்குன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. இது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கட்டா குஸ்தி 1ல் வந்து பார்த்தீங்கன்னா காமெடி நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருந்தது. அதே போல் பார்ட் 2லையும் வந்து பார்த்தீங்கன்னா காமெடி ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவியாக வராங்க. அதில் வந்து 2 பேரும் வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டு அதில் நடக்கும் பிரச்சனைகளை காமிச்சிருப்பாங்க. இதில் வந்து ஒரு கணவன் மனைவி சாரா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண் குழந்தையாக இருக்கிறது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு வந்து ரயில்வேல வேலை கிடைச்சிருதுங்க. ரயில்வே வேலை கிடைச்சதுக்கப்புறம் குடும்பத்தையும் பார்த்துட்டு குழந்தையும் பார்த்துக்கிட்டு எப்படி ரயில் வேலைக்கு போக முடியும்? அதுக்காக பார்த்தீங்கன்னா விஷ்ணு விஷால் வந்து குடும்ப பொறுப்பை ஏற்றுக்கிறாரு. பார்த்தீங்கன்னா சமையல் வேலையிலேருந்து சாராவை ஸ்கூலில் கொண்டு போய் விடுறதுலேருந்து எல்லா ஒட்டுமொத்தலையும் பார்த்துக்கிறாங்க. இந்த பக்கம் ஹீரோயினி பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா வந்து குஸ்தி, அதாவது பார்த்தீங்கன்னா குஸ்தியிலையும் வந்து கலந்துக்கிறாங்க. இந்த பக்கம் வந்து அரசு வேலைக்கும் போயிட்டே இருக்காங்கன்னு வச்சுங்களேன். அதை அவங்க விடவே இல்லை. இப்போது முதல் பாட்டில் என்ன பண்ணியிருந்தாங்களோ அதை தொடர்ச்சியாக வந்து இதில் வந்து அந்த ஃபேமிலி ட்ராமா வந்து கொண்டு வந்துருக்காங்களே தவிர மற்ற எல்லாம் அப்படியே கண்டினியூ பண்ணியிருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது விஷ்ணு விஷால் மீது ஐஸ்வர்யாவுக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுகிறது. சந்தேகம் ஏற்பட்டதுக்கப்புறம் 2 பேரும் ஒரு பிரிவு ஏற்படுகிறது. இந்த பிரிவு கோர்ட் வரைக்கும் போயிருதுங்க. இதில் வந்து குஸ்தியில் வந்து ஐஸ்வர்யா ஜெயிச்சாங்களா இல்லையா, அவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா கோர்ட்டு போனதுக்கப்புறம் டிவோர்ஸ் வாங்கினாங்களா, இல்லை ஃபேமிலியில் என்ன நடந்துச்சு அப்படின்றது தான் ஏன்னா ஒரு ஃபேமிலி ட்ராமாவாக அழகாக பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி கலந்து சொல்லியிருக்கிறார் இயக்குனர் அவர்கள். இதில் சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, விஷ்ணு விஷால் வந்து பார்த்தீங்கன்னா எந்த பில்டப்பும் இல்லைங்க. ஒரு நார்மலாக வந்து ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு கணவன் எப்படி இருப்பாரோ பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு கேரக்டர். பக்கத்து வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கருணாகரன் வந்து இருக்கார். அவர் மனைவி வீட்டில் ஒரு பேசுகிறதும் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் யோகா அது இதுன்னு ஏன்னா சமையல் குறிப்பெல்லாம் சொல்லும் பொழுது கருணாகரன் என்ன பண்ணுறாருன்னா, தான் மனைவி வந்து வீட்டில் இருக்கிறதுனால வந்து இவன் அடிக்கடி வரான், இவனே வேலைக்கு அனுப்பிட்டா அப்படின்ற ஒரு விஷயங்கள் அந்த சம்பவங்கள் அந்த சீக்வன்ஸ்லாம் நடக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு உச்சக்கட்ட காமெடின்னு வச்சுங்களேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் சாராவோட என்ன டீச்சர் வந்து அப்படி போட்டு டான்ஸ் ஒன்று வந்திருக்கும். அந்த டான்ஸும் வந்து பார்த்திங்கன்னா பட்டை கிளப்புது. ஆனால் இந்த ட்ரெஸ்ஸை போட்டு பார்த்திங்கன்னா ஸ்கூலில் ஆடுவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியெல்லாம் கேட்க தாங்க தோணுது. இந்த மாதிரி லாஜிக்லாம் இருக்குது. இந்த லாஜிக்லாம் நம்ம மறந்துட்டு தான் அந்த படத்தை பார்க்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா கருணாஸ் ஒரு முக்கியமான கேரக்டர். அதாவது என்ன, விஷ்ணு விஷாலோட மாமா வந்திருக்காரு. அவர் பார்த்திங்கன்னா இதுக்கு முந்தைய படங்கள்லாம் வந்து பார்க்கும்பொழுது நிறையா படங்களில் வந்து பார்த்திங்கன்னா குணச்சித்திர வேடங்கள் நடிச்சுட்டே வந்தார். இதுலேயும் அதை தக்க வச்சிருக்காருன்னு சொல்லலாம். ரொம்ப சிறப்பாகவே இருக்கிறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முனிஷ்காந்த், இந்த பக்கம் வந்து ரம்யா கிருஷ்ணன், இவங்க எல்லாமே வராங்க. ரம்யா கிருஷ்ணன் வர கேரக்டர் ஒரு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான கேரக்டருங்க. ஜட்ஜாக வராங்க. இன்னும் கிளைமேக்ஸில் சூப்பரான ஒரு டச்சு கொடுத்துட்டு போயிருக்காங்கன்னு வச்சுங்களேன். அந்த 2 சீன் வந்தாலுமே ரம்யா கிருஷ்ணன் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. இந்த பக்கம் வந்து முனிஷ்காந்த் அவர் பங்கு ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. கருணாகரன் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து அதே நடிப்பு தான் கொடுத்துருக்காரு. இதில் யோகி பாபு வந்ததுக்கப்புறம் படம் எங்கடா ஏதாவது கீழே இறங்கிடுமா, ஏதாவது குழப்பத்தை உண்டு பண்ணிடுவாரான்னு பார்க்கும் பொழுது இயக்குனர் தெளிவாக அவர் அப்படியே நகர்த்தி கொண்டு போயிட்டாருன்னு வச்சுங்களேன். காமெடி சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆயிருங்க. படம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப காமெடியாக இருக்குது. செகண்ட் ஹாஃப் இந்த ஃபேமிலி சென்டிமெண்ட்டு பார்த்திங்கன்னா டீச்சர் கூட அவங்க போய் அதாவது சாராவை சந்திக்க போகும்போது அங்கே நடக்கும் அந்த ஒரு நட்பு ரீதியான விஷயங்களை வந்து எந்த அளவுக்கு வந்து ரூட்டை மாற்றி போகுது. இதில் ஐஸ்வர்யா எந்த அளவுக்கு தப்பாக புரிஞ்சுறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க புரிஞ்சுக்கிட்டு கிளைமேக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா குஸ்தியில் வந்து இருவரும் கணவன் மனைவி இருவரும் சந்திக்கிற மாதிரி ஒரு நிகழ்வு வருது. இதில் ஒரே ஒரு மைனஸ் தான் எனக்கு வந்து பட்டது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா படங்கள்லையும் வர மாதிரி பார்த்தீங்கன்னா கோச்சரை வில்லன் ஆக்கி விட்டாங்க. கோச்சராக வில்லன் ஆக்கி விட்டு வேறு இந்த பக்கம் கணவன் மனைவிக்குள்ள விஷயங்களையும் சேர்த்து பண்ண விஷயங்கள் வந்து ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கிறது. இதில் ஃபேமிலியில் பார்த்திங்கன்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கணவன் மனைவிக்கு இடையே இருக்கிற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. நிறைய படங்களில் வந்து இப்போ ஆரம்ப கட்டத்துலேருந்து ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 7-8 வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவி சம்மந்தப்பட்டது லவருக்குள்ள இருக்க பிரச்சனைகள்லாம் நிறைய படங்கள் வந்திருக்கு. ஆனால் அதையெல்லாம் மறக்கடிக்கிற மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா சில சீன்கள் வந்தாலுமே காமெடியாக சொன்ன விஷயங்களுக்கு இயக்குனரை பாராட்டலாம். இதில் விஷ்ணு விஷாலும் ஐஸ்வர்யாவும் பார்த்தீங்கன்னா சாராவும் ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்காங்க. கருணாஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காருங்க. விஷ்ணு விஷால் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. இதில் ஐஸ்வர்யா வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே குஸ்திலையும் கலக்கியிருக்கிறாங்க. பார்த்திங்கன்னா ஃபேமிலியிலையும் பார்த்திங்கன்னா அவங்க ஒரு ஃபேமிலிகளிலேருந்து பார்த்திங்கன்னா அரசு வேலைக்கு போய்கிட்டு எப்படிலாம் இருந்துக்கணும் அப்படின்றதையும் ரொம்ப ரொம்ப உணர்வுபூர்வமாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒட்டுமொத்த படமும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம திரும்பவும் அதை தான் சொல்லிக்கிறோம், லாஜிக்கு இதெல்லாம் மறந்துட்டு ஒரு ஃபேமிலியில் நடக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் பார்த்திங்கன்னா அழகாக கொண்டு போய் அதை காமெடியாகவும் சொல்லப்பட்டு பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களை பார்த்திங்கன்னா உணர்வுபூர்வமாகவும் எமோஷனலாக டச் பண்ணியிருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் பார்ட்டோட செகண்ட் பார்ட்டில் எமோஷனல் நிறைய இடங்களில் நமக்கு டச் ஆகுதுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி சில இடங்களில் லாஜிக்கை வந்து தவிர்த்துட்டு
எடுத்துட்டு ஹீரோ சேர்த்தையும் கொஞ்சம் கொண்டு போய் கமர்ஷியலாக இன்னும் கொஞ்சம் சில எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். கதையும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பார்ட்டை ஒப்பிடும்போது கதையும் இதில் கொஞ்சம் நல்லாவே இருக்குது. திரைக்கதையும் நல்லா அமைச்சிருக்காங்க. ஆனால் இன்னும் நல்லா பண்ணியிருந்தா படம் இன்னும் சூப்பர் டூப்பராக ஹிட் ஆகிருக்கும், நல்லாவே வந்திருக்குன்னு வச்சுங்களேன். இருந்தாலுமே தற்போது வரைக்கும் பார்த்தீங்கன்னா படம் குடும்பத்தோட ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கிறது ஒரு தடவை இல்லை. நீங்கள் விரும்பினா திரும்பவும் ஓடிடியில் வந்தால் இந்த படத்தை பார்க்கலான்னு தோண வைக்கிற ஒரு படம் தான் கட்டா குஸ்தி. மறக்காமல் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.